ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் 2024க்கானதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2024 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு புதிய தமிழ் ஆண்டானது பிறந்திருக்குங்க. ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 12 மாதங்க. 12 மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி புதிய வருடமானது பிறக்குங்க. புதிய வருடம் பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்துக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குங்க. மொத்தம் 60 வருடம் இருக்குங்க. அதில் 38வது வருடமானது பிறந்திருக்குங்க. இந்த 38 வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடம் என்று அழைக்கப்படுங்க. இந்த குரோதி வருடம் பிறந்ததுக்கு பின்னாடி நிறைய பஞ்சாங்கங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகும். குரோதி வருடம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற பஞ்சாங்கம் வெளியாகும். அதனோட அடிப்படையில் கிரகமாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரகமாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆண்டு பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்ணீரை துடைக்கிறதுக்கு இந்த ஆண்டு கடவுள் வருவாரா வரமாட்டாரா, சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, திருமண வர நமக்கு அமையுமா அமையாதா போன்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விட தெரிய போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகநிலை அமைஞ்சிருக்கிறதோட அடிப்படையில் இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிட கணிப்பு வெளியான அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கும்பராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு. அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளுமே நடந்ததுனால தான் இப்போ ஒவ்வொருவருக்கும் ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கேற்ப தமிழ் புத்தாண்டு ராசி பலன் கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு இந்த தமிழாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது கிரகங்களுடைய அமைப்புப்படி இந்த ஆண்டு ஏழரை சனியின் 2ஆம் சுற்றாக சனி ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அதனால் கும்பராசிக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்து வருகிறது. இந்த ஜென்ம சனி நடந்து வரக்கூடிய டைமில் ராசிக்கு அதிபதியே சனிதான் என்பதனால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அப்படி இருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். அந்த பாதிப்புகளை இங்கே சமாளிப்பதற்கு விழிப்புணர்வோடு இந்த ஆண்டு முழுக்க செயல்படணுங்க. இன்னும் சில நாட்களில் 2024 ஆண்டு நிறைய இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. அதாவது இந்த தமிழ் ஆண்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரியும் அதை புரிந்து செயல்படுற மாதிரியும் கற்றுக் கொடுக்க போகுது. இந்த ஆண்டு பிறப்பின் போது உங்களுக்கு மேச ராசியில் சூரியனோடு குருவும் இணைந்திருக்கிறாரு. ஆண்டு தொடக்கத்திலே கிரகங்கள் அமைப்பு இந்த ஆண்டு வலுவாக மாற்றிருக்கு. ஸோ தோராயமான கணிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இது நடக்கும் அப்படிங்கிறது மெயினாக சொல்லப்படுதுங்க. இந்த ஆண்டு கும்பராசிக்கு நிறைய வகையில் நன்மைகள் கிடைக்க போகுது. அதுலேயும் கல்வி, திருமணம், வணிகம், தொழில் வளர்ச்சி இதில் எல்லாத்துலேயுமே யோகம் இருக்க போகுது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்று சில விஷயங்களும் இருக்குது. ஸோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதில் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை சொல்லிடுறேன். முதல்ல பொது பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போதே கிரகங்கள் அமைப்புப்படி இந்த ஆண்டு ஏழரை சனியின் 2ஆம் சுற்றாக சனி ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. ஸோ கும்பராசிக்கு ஏழரை சனியின் ஜென்ம சனி நடந்து வருது. ராசிக்கு அதிபதியே சனி என்பதனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஆண்டின் தொடக்கத்தில் 10வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரனால் தொழில் மற்றும் வேலையில் சாதகமான சூழல் உங்களுக்கு நிலவும். 2ஆம் வீட்டில் ராகுவும் 8வது வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இந்த டைம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த டைம் குரு பயிற்சியால் பெரிய பாதிப்புகள் இல்லை. அம்மா மற்றும் அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அம்மா மற்றும் அப்பா வழியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து கைக்கு வரும். ஸோ இந்த சொத்து கைக்கு வர்றது, சொத்துனால் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தீர்றது, இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் இந்த ஆண்டு இருக்குது. இந்த ஆண்டு அதே போல் பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மாற்றங்கள் இருக்குது.
அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறத இப்போ வரிசையாக வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதம் 18 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாருங்க. இந்த நிலையில் குரு பகவான் கும்பராசி 4வது வீட்டில் அமர்ந்து பயணம் செய்ய போகிறாருங்க. இதனால் கும்பராசிக்காரங்களுக்கு சுகமும் சந்தோஷமும் அதிகமாக கிடைக்குங்க. அட் த சேம் டைம் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இந்த ஆண்டு அதிகரிக்குங்க. வீடு மற்றும் வாகனம் வாங்குறதாக இருந்தால் இந்த ஆண்டு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் வாங்க முடியுங்க. அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடுகள் மீது விழுதுங்க. இது உங்களுக்கு பணம் மோசடி செய்தவர்கள், அவதூறு பரப்பியவர்கள் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க இந்த ஆண்டு. அதுபோல் நீங்கள் பிறருக்கு கடனாக கொடுத்த பணத்தை கூட திரும்ப பெற முடியுங்க. உங்கள் தொழில் வளர்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் அடைவீங்க. உங்களது வேலை நிரந்தரமாக கிடைக்குங்க. மேலும் பதவி உயர்வு அடைவீங்க. பதவி உயர்வு, வேலை நிரந்தரம், இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடுகள் மீது நிறைய அதிர்ஷ்ட கிரகங்களுடைய பார்வை விழுதுங்க. அதனால் உங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய சம்பள உயர்வும் வேலையில் கிடைக்க சான்ஸ் அதிகமாக கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் புதியதாக தொழில் தொடங்குறதாக இருந்தால் இந்த ஆண்டு தொடங்கலாங்க. அந்த மாதிரி தொடங்கும் போது அதில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்குங்க. அதுபோல் உங்களது 12வது வீட்டையும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான கிரகம் வந்து பார்க்குதுங்க. அதனால் இதுவரை தூக்கமில்லாமல் தவிர்த்தவர்கள் இனி நிம்மதியாக இந்த ஆண்டு தூங்க போகிறீங்க. இதுவரை உங்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு வந்ததில்லை, அந்த சுபகாரியங்கள் தடையெல்லாம் இனி நீங்கி சுகமாக எல்லா காரியங்களும் நடைபெறுங்க. சுபகாரியங்கள்னால் வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, அப்படி இல்லைனா வந்து பைக் வாங்கிறது, கார் வாங்கிறது, இல்லை ஒரு இடத்துல உங்களுடைய இதை வந்து பதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய சுகமாக விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். அதாவது பாசிட்டிவாக எல்லா சுப காரியங்களும் உங்களுக்கு நடைபெறும். என்ன சனி பகவானுடைய 7 சனியில் ஜென்ம சனியாக கும்பராசியில் இப்போ சனி பயணம் செய்கிறதுனால சனினால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் பல சங்கடங்கள் நீங்கள் சந்திக்கலாம். அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த ஆண்டு இருக்கணும். உங்கள் சுப காரியங்கள்லாம் இப்போ செய்யும்போது தடையாகிறதெல்லாம் கொஞ்சம் வரும். ஆனாலும் சனி பகவானுடைய சசமகா யோகம் உங்களுக்கு கிடைக்கு. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை ஈஸியாக தகர்த்தெறிய முடியும். உங்களது நிதி ஆதாயம் இனி அதிகரிக்கும். ஸோ நிதி ஆதாயம் அதிகரிக்கும் போது அதை கண்டிப்பாக இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. பதவி யோகம் உங்களை தோடி வரும்போதும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்பிய இடத்துல உங்களுக்கு வேலை இடமாற்றம் கிடைக்கும். அந்த வேலை இடமாற்றத்துக்கு கரெக்டாக நீங்கள் அமர்ந்துக்குங்க. இப்போ இந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயங்களுக்கு ஏற்ப நாம் நடைபெறணுங்க, அதாவது செயல்படணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் ராசியின் குடும்பம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு திடீர் ராஜயோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வீடு தேடி வரவும் வாய்ப்பு இருக்குது. உங்களது வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். அந்த வருமானத்தை தான் சேமித்து பண்ணுங்கள், வீடு கட்டுங்க, அந்த மாதிரிலாம் சொன்னேன். ஸோ இப்படி இந்த குரோதி வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க போகுது. ஸோ ஆண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது கிரகநிலையோட அடிப்படையில் சொல்லிட்டேன். இனி ஒவ்வொரு மாதம் வரும்போது தான் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். அது நான் அப்பப்போ அந்த மாதம் ராசி பலனில் ஷேர் பண்ணுறேன். அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்குங்க, நல்லது நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்களுக்கு தமிழாண்டு எப்படி இருக்குங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணது கும்பராசினியர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கேற்ப இந்த ஆண்டு நடந்துக்க முயற்சி செய்து பாருங்கள். இனி வரக்கூடிய மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.